Hello friends, welcome to Kavishkit Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா காளான் குழம்பு. சோ கறி குழம்பெல்லாம் மிஞ்சிய அளவுக்கு டேஸ்ட்ல இருக்கக்கூடிய காளான் குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுருக்கேன். கூடவே ஒரு 6-7 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை சேர்த்துட்டு நல்லா மையா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வேற பவுல்ல இதை மாத்தி வச்சிடலாம். வேற பவுல்ல மாத்தும் போது மிக்ஸி ஜாருக்கு அலசிட்டு அந்த தண்ணியோட சேர்த்து அதையும் மாற்றி வச்சிடலாம். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 10-20 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க எண்ணெயில். ஸோ அது லேசாக வதங்கிடட்டும். லேசாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு நிமிஷம்க்கு அப்புறம் சின்ன வெங்காயம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வதங்கட்டும். ஸோ முடிஞ்ச வரை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வதங்கிறதுக்காகவும் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இது கூடவே சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். நல்லா சாஃப்டாக தக்காளி வதங்கி வர வரைக்கும் இதை வந்து மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா காளான் எடுத்து வச்சுருக்கோம். அந்த காளான் வந்து 200 கிராம் அளவுக்கு காளான் இருக்குது. காளானை வந்து குட்டி குட்டியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சின்னதாக எவ்வளோ சைஸ்க்கு நமக்கு தேவையோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 வர மாதிரி நான் பார்த்து கட் பண்ணிக்க போகிறேன். இது வந்துட்டு பட்டன் காளான்னு சொல்லுவாங்க இல்லையா, கொடை காளான், பட்டன் காளான்னு சொல்லுவாங்களா, அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்திருக்கேன். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ அடுப்பை இப்போ ஆஃபில் தான் இருக்குது. ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படியே ஃபேன் கடியில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. ஆறதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இதை வந்து கழுவிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு இப்போ இதை நைஸாக நான் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சாச்சு. இப்போது ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் சின்னதாக 2 பட்டை, 2 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இது லேசாக சூடாகி வெடிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்ல காளான், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ காளான் நறுக்கி வச்சுருந்த காளானை இதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா காளான் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா மசாலா நம்ம அரைச்சிருக்கோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு, சாதத்துக்கு ரெண்டுக்குமே தொட்டுக்கிற மாதிரி நான் சேர்த்து செய்ய போகிறேன். ஸோ அதனால் கரெக்டான ஓரளவுக்கு லிமிட்டாக தண்ணி சேர்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா எடுத்து ஊற்றும் போது இந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த டைம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் மூடி வச்சுட்டு 1-2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விசில் வந்தாச்சு. விசில் ஆஃப் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காளான் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தேங்காய் பேஸ்ட்
அதை வந்து இது கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்துட்டு கொதிக்க வைக்கக்கூடாது ரொம்ப நேரம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் போல் புதினா தலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். புதினா தலை சேர்க்கும் போது அப்படியே நமக்கு மட்டன் குழம்பு சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்காக வேண்டி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், ஃபைனலாக இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட சூப்பரான சுவையான காளான் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படியே வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் டேப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோஸ் பண்ண உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.